1.5 வருஷம் பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே சண்டை போடுவாங்க, நடுநடுல வேணான்ட்டு போயிடுவாங்க. 2 நாள் முன்னாடி கூட நானே போனாலும் நீ போயிடாத அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, நான் நிறைய வாட்டி போயிட்டு நேர்ல போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி பேசி என் மேல தப்பே இருக்காது சார். எல்லாமே நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பொறுமையா தான் போவேன். அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை 2 தடவை இல்ல சார், எந்த பொண்ணுமே போயிருக்க மாட்டா, தப்பே பண்ணிருக்க மாட்டா. நான் அவ்வளவு திட்டு வாங்கியிருப்பேன் சார். கோவத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது, நான் அமைதியாயிடுவேன், எதுவும் பேச மாட்டேன். கோவம் தான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் தேவையில்லை, நீ என்ன வெறுப்பேத்திட்டு நான் போயிடுறேன். ரீசனே இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இவங்க தான் வந்தாங்க, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்கு என்னோட கரியர் எல்லாமே அவங்களையும் சேர்த்து வச்சுதான் யோசிச்சேன். நான் ஒரு டிசிஷன் எடுத்தா அது அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் அதுக்கும் சேர்த்து தான் யோசிக்கணும். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால தான் என்னை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் கேட்டா நான் கேள்வி கேட்பேன், அதனால தான் அவங்க அப்படி போயிருக்காங்க. நான் வேணாம் டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுறத வச்சு எனக்கு தெரியும். இந்த வாட்டி கெஞ்சவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டு இருக்கலாம். நான் 1.5 வருஷம் அழுதுட்டே தான் சார். நான் அழுவேன், நான் நைட் தூங்கும் போது அழுவ ஃபீல் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் அழக்கூடாது, நான் அழ மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்.